ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ராக். இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிஷர்ட் பிஸ்னஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அண்ட் அது மூலிமா எங்களுக்கு ஆர்டர்ஸும் தனியாக வந்திருக்கு. ப்ளஸ் நிறைய கிளைண்ட்ஸ் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு தனியாக பர்சனலாக ஆன்லைன் கிளாஸ் தனியாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடலான்னு நானும் எங்கள் டீமும் நினச்சோம். ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஆல்ரெடி டிஷர்ட் பிஸ்னஸை பற்றி பேச இல்லாமல் டிஷர்ட் பிஸ்னஸுக்குள்ள வேற என்னென்னலாம் நீங்கள் டிசைன்ஸோ இல்லை கிரியேட்டிவிட்டியோ கொண்டு வரலான்றதுக்கோசம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் இது வரைக்கும் யாராவது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கன் பண்ணி அதில் ஆல்ரெடி விஷயம் அதை கிளிக் பண்ணும் போது நான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ ஓகே, டிஷர்ட் பிஸ்னஸை பற்றி நம்ம பேச ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு 6 or 5 தனியாக ஒரு வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தென் இது வரைக்கும் யாராவது பார்க்கலன்னா மறக்காம அதை செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். அண்ட் இப்போ டிஷர்ட் பிஸ்னஸ் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்கள் ஸ்டார்ட் அப்க்கு மேலும் எக்ஸ்ட்ராவாக வேறு என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, டிஷர்ட் பிஸ்னஸ், டிஷர்ட் பிரிண்டிங் அண்ட் டிடிஎஃப், ஸ்க்ரீன் பிரிண்டிங், சப்ளிமேஷன், ஸோ எம்ப்ராய்டிங் அண்ட் வைனல் பிரிண்டிங். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் ஆயிருக்கும், தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன ப்ரோ புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒரு பொதுவான டிப்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது டேரெக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. இது என்னோட ஒரு டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெருசாக கிரியேட்டிவாக பண்ணுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்ன விஷயம்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ் நாங்கள் இப்போ பிளான் பண்ணிக்கிறது என்னன்னா, ஸோ சப்ளிமேஷனில் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். சப்ளிமேஷனில் என்ன பிரிண்டிங் டிஷர்ட் கிடையாது. சப்ளிமேஷனில் இப்போ என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் அதுவும் பாலிஸ்டரில் பண்ண முடியும். தென் கப்பு, அதாவது மக்கு பண்ண முடியும். அதுக்கப்புறம் செராமிக் பிளேட்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேப்பில் உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் கப்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எப்படி இந்த டிஷர்ட்டோட பிஸ்னஸோட லிங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்ல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஈகோ காம்போ சிஸ்டம். அதாவது ஈகோ காம்போ சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக இது நாங்களாக வச்சது. ஸோ என்னன்னா, ஒரு டிஷர்ட்டோட டிசைன் அடிக்கிறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டீமன் சைலர் ரொம்ப ஃபேமஸாக போயிருந்தால், இப்போ டீமன் சைலர் உங்களுக்கு கஸ்டமர் பிடிச்ச அனிமி கேரக்டரோட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ளஸ் அந்த டிஷர்ட் அண்ட் ஒரு மக், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் இருந்துச்சுன்னா ஒரு கிச்சன். ஸோ நீங்கள் கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு அண்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் புதுசாக பண்ணணும்னா இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஐடியாஸ் பண்ணுறப்போ ஸோ அவங்களுக்கு அந்த டிஷர்ட்டோடு சேர்த்து அந்த மக் இதை பார்க்க சொல்ல ஒரு ஈகோ காம்போவாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதப்போ ஸோ எல்லாமே ஒரே டிசைன்ஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போது கஸ்டமர் ஜிப்லி ஆர்டர் கொடுக்குறாங்க, கப்புள்ஸாக கொடுக்குறாங்கன்னா எஸ் அதோட சேர்த்து நீங்கள் கப்புள்ஸாகவும் சரி நீங்கள் கப்பில் நீங்கள் பிரிண்ட் பண்ணியோ இல்லை கீ செயின், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டாக கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே சர்ப்ரைசிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, இதுக்கெல்லாம் ப்ரோ வாங்குவாங்களா ப்ரோ கேட்டிங்கன்னா எஸ் வாங்குவாங்க. நம்ம தான் டிசைன்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம தான் இதை உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரே பிஸ்னஸ் வச்சு நம்மளால ஓஹோன்னு போக முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிளாத்திங் பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 days, ஒரு 20 days, 60 daysக்கு மேலே, அதாவது 3 மாதம் மேலே உங்களுக்கு ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வர ஆரம்பிச்சிடும். சார் அந்த சமயத்தில் என்னென்னலாம் பண்ணலாம்னா, என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்னென்னலாம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களோட பேக்கிங் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஈகோ காம்போ சிஸ்டம்ஸாக இருக்கட்டும். அண்ட் இன்னும் க்ரியேட்டிவிட்டாக பண்ணணும்னா இப்போ டிடிஎஃப்லாம் தாண்டி ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஸ்க்ரீன் பிரிண்டிங் லெவலுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் லேசர் பிரிண்டிங் பண்ணலாம். அண்ட் யூவி பிரிண்டிங் வச்சு இந்த 3D மாடல் மாதிரி வரும். ஸோ 3Dயில் ரப்பரல் மாதிரி வரும், அந்த மாதிரி பிரிண்டிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய புதுசாக எடுத்துகிட்டு வர தான் செக் பண்ணி பார்ப்பாங்க அண்ட் பை பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், இந்த 2016 to 2026 மேலே நாங்கள் நிறைய புதுசாக கிரியேட்டிவிட்டிஸ் அண்ட் சப்ளிமேஷன் பிரிண்டிங், மெட்டல் ஃப்ரேமிங், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு
ஸோ அந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். எஸ் உங்களுக்கு இது வராதா கேட்டிங்கன்னா எஸ் வரும். இதோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர்ஸோட உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் பர்சனலாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே அந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்ட் நாங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தருன்றதை நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ விஷயம் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈகோ காம்போ சிஸ்டம்ஸை கொண்டு வரலாம். தென் வேற என்ன ப்ரோ கொண்டு வரலாம்னா 3D பிரிண்டர். ஓகேங்களா? 3D பிரிண்டர் எல்லாமே இப்போ தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் அந்த மாதிரி இப்போ நான் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் இந்த மாதிரி வரப்போ வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி இல்லை, பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறப்போ நாங்கள் வந்து அதை டீட்டெயிலாக செக் பண்ணுறப்போ தான் தெரிஞ்சு அந்த ரொம்ப சின்ன மிஷினாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் கிடையாது. ஸோ காம்பாக்டாக நம்ம ரூமில் எப்படி இப்போ ஹீட் ப்ரெஸ் மிஷின்ஸ் இருக்கோ அதே சைஸ் ரேஞ்சு தான் அதுவும் வருது, ஹைட்டுக்கும். ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது என்னென்னலாம் வெரைட்டிஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்போ ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டால பண்ணாத எந்த விஷயமும் கிடையாத மாதிரி தான் அதில் இருந்துச்சு. பிகாஸ் டிசைன்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் நம்ம லேர்ன் பண்ண கற்றுருக்கணும். ஸோ எதுவுமே தெரியாமல் அது உள்ள இறங்க முடியாதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கான அந்த சாஃப்ட்வேருக்கான ஒரு படிப்பு படிக்கணும். ஸோ அப்போதான் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களை கொண்டு வர முடியும். இப்போ பேசிக்காக பிகினஸாக இருக்க எங்களால் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம். அதுங்கிட்டு செப்பரேட்டாக ஒரு கிளாஸஸ்லாம் நிறைய இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது மூலியம் நாங்கள் ஃபர்ஸ்ட் அதை ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இருந்துச்சு, அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் கவலைப்படாதீங்க. அந்த கிளாஸ் நான் முடிச்சுட்டு நாங்கள் அதை ஆரம்பிக்க போகிறோம் 2026 மேலே. ஸோ ஆரம்பித்த உடனே உங்கள் எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் பீரியட் புரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா காசு எதுவும் வாங்குறது கிடையாது. ஆல்ரெடி வாங்கின மெம்பர்ஷிப்ல இருந்து அவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ்ல எடுத்துகிட்டு வரப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களோட பிஸ்னஸில் டிஷர்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறப்போ வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டோட வந்து பார்க்குறது இல்லாமல் நிறைய வாங்கவும் செய்வாங்க. ஸோ இது எல்லாருமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேற என்னென்னலாம் இருக்குது கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் பேக்கிங் பாக்ஸ் கிட்ட நான் வந்துடுறேன். ஸோ பேக்கிங் பாக்ஸ்லையுமே நிறைய டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணி போகிறீங்களோ அந்த பிரிண்ட் வந்து நீங்கள் பாக்ஸ்லேயே ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு வர முடியும். ஐ மீன் நிறைய டிசைன்ஸ் பெயிண்டிங் வச்சு இது பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லேயே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ பொதுவாக நான் சொன்ன கிரியேட்டிவிட்டி தான். இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் தாண்டி, ஸோ பிரிண்டிங் ஸ்டிக்கர்ஸ்லாம் தாண்டி வேற என்ன ப்ரோ பண்ணலாம்? எஸ், ப்ளீச். ஓகேங்களா? ப்ளீச்சை வச்சு கூட நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ண முடியுதுங்க. அண்ட் டிஷர்ட் வந்து வேற எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ரொம்ப சர்ப்ரைசிங்காக நிறைய பண்ணுற மாதிரி நாங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே டிஷர்ட்டை வச்சு நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. 3D பிரிண்டர்ஸ் அண்ட் ஈகோ காம்போ சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுக்கு பார்த்தா மெட்டல் ஃப்ரேமிங்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங்ஸ் இருக்கு. அதாவது ஸ்க்ரீன்லேயே வந்து டிசைன்ஸ் எடுத்துட்டு வர முடியும். இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து உங்களோட பெட் கவர்ஸோ இல்லை விண்டோ ஸ்க்ரீன்ஸ்லோ பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்க்ரீன் பெயிண்டிங்கோ இல்லை நிறைய இடத்துல வந்து இன்னும் நிறைய டிசைன் சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. நிறைய டீலர்ஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் வந்து அதாவது நம்ம யூஸ் பண்ணுற விண்டோ ஸ்க்ரீன்ஸ்லேயே வந்து நம்மளோட டிசைன்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணி தராங்க. அதை நீங்கள் உங்களுக்கு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை நீங்கள் வந்து செல்ஃப் பர்ச்சேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அவங்க கிட்ட நீங்கள் பல்காக கூட அதை எடுத்துக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் இல்லாமல் நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நார்த் சைடில் ஃபேமஸாக இருக்குது அண்ட் வேர்ல்டு வைடில் ஃபேமஸாக இருக்குது. பட் இங்கே சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஆகலை. பட் இருந்தாலும் இந்த வீடியோலேருந்து நிறைய பேர் நிறைய விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து முக்கால்வாசி டிப்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்தால் மறக்காம இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் போல டிஎம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. அண்ட் சப்ளிமேஷன் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் 3D பிரிண்டரை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் வச்சு அண்ட் ஸ்க்ரீன் ரூஃப், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய வந்து வெரைட்டிஸ் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அண்ட் க்ரோத் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கூட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லவ் யூ காய்ஸ், பை. வேற உள்ள தரமா வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் உண்டு, மாறாதது.